everyone. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி ஆர்டிகிள் 19 பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகிள் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ரைட் டு ஃப்ரீடம்க்கு கீழே வருது. இதில் 6 விதமான ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃபர்ஸ்ட் ரைட்டான ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பார்த்தோம். இப்போது செகண்ட் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் என்னெல்லாம்னா ஆர்டிகிள்ஸ் 19 to 22. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகிள் 19. இது என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ஃப்ரீடம் ரைட்ஸ், அதாவது 6 விதமான சுதந்திர உரிமைகள் பற்றி இது சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது குற்றவாளிகள் விதிகளுக்கு உட்பட்டு தான் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 20. அடுத்ததாக ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு, இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 21. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகிள் 21A ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. இது நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. 86th அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. தட் இஸ் 21A 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. And the last one 22 protection against arrest and detention, அதாவது தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ் 19 to 22 தான் ரைட் டு ஃப்ரீடமில் வருது. இதில் இன்றைக்கி நம்ம ஆர்டிகிள் 19, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ஃப்ரீடம் ரைட்ஸ், இந்த 6 விதமான சுதந்திர உரிமைகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆர்டிகிள் 19 இதில் 6 விதமான சுதந்திர உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல் சிட்டிசன்ஸ் ஹாவ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது எல்லா குடிமகன்களுக்கும் என்ன உரிமை இருக்குன்னா பேச்சு சுதந்திரம் இருக்குது, பேச்சுரிமை இருக்குது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 19ல் ஃபர்ஸ்ட் ஏ சொல்லுது. டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், பேச்சுரிமை, அதே நேரத்தில் தன்னைத்தானே வெளிப்படுத்துவதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பி என்ன சொல்லுதுன்னா டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் எனி ஆர்ம்ஸ், கூட்டம் கூடுவதற்கான உரிமை, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு கூட்டம் சேர்க்கலாம் அப்படிங்கிற உரிமையை நம்ம அரசியலமைப்பு நமக்கு தந்திருக்கு. அடுத்ததாக டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன், சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமையையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தந்திருக்கு. அடுத்ததாக டி டு மூவ் ஃப்ரீலி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற உரிமை, இந்திய எல்லைக்குள் எங்கும் செல்லும் உரிமை. அண்ட் இ என்னன்னா டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எங்கும் வசிக்க அல்லது குடியேற உரிமை. இந்தியாவில் நம்ம எங்கே வேணால் வசிச்சுக்கலாம், எங்கே வேணால் குடியேறிடலாம், அந்த மாதிரி ஒரு உரிமையும் இந்த ஆர்டிகிள் 19ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எஃப் பார்த்திங்கன்னா முன்னாடி ரைட் டு பை ப்ராப்பர்ட்டி இன் எனி பிளேஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதை 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி லீகல் ரைட்டாக சேஞ்ச் பண்ண அதே டைமில் எங்கே வேணால் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற உரிமையையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எஃப் இப்போது கிடையாது. அண்ட் ஜி என்ன அப்படின்னா டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட், எந்த ஒரு தொழில் அல்லது வர்த்தகத்தை செய்யும் உரிமை. இந்தியாவுக்குள்ளே நம்ம எந்த ஒரு தொழிலையோ எந்த ஒரு வர்த்தகத்தையோ செய்யலாம் அப்படிங்கிற உரிமை. இந்த 6 விதமான உரிமைகளை பற்றி தான் ஆர்டிகிள் 19 சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை. டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதம் இல்லாமல் ஒரு கூட்டம் சேர்ப்பதற்கான உரிமை. டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ், சங்கம் அமைப்பதற்கான உரிமை. டு மூவ் ஃப்ரீலி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்குள் எங்கும் செல்லும் உரிமை. டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எங்கும் வசிக்க அல்லது குடியேற உரிமை. அண்ட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட், எந்த ஒரு தொழிலையும் செய்யும் உரிமை.
இத்த 6 உரிமைகளையும் ஆர்டிகிள் 19 நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த 6 ஃப்ரீடம் பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா 19(1)ல் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது பேச்சுரிமை. இது பற்றி நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ஸ்பீக் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஒன்ஸ் ஒப்பீனியன் பை வேர்ட்ஸ் ஆஃப் மவுத், ரைட்டிங், பிரிண்டிங், பிக்சர்ஸ் ஆர் எனி அதர் மேனர். வார்த்தையால் பேசுகிறது மட்டும் கிடையாது, எழுத்து மூலமாகவோ இல்லை அச்சிடுதல் மூலமாகவோ இல்லை படங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு முறையில் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம தெரிவிக்கலாம். பேசுகிறது மட்டும் கிடையாது, எழுதுறது, அச்சிடுறது, படம் வரைகிறது மூலமாகவும் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, சிட்டிசன்ஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ் தேர் வியூஸ் ஃப்ரீலி அண்ட் ஓப்பன்லி அப்படின்னு சொல்லுது. ஃப்ரீலி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த ஒரு மீடியம் மூலமாகவும் நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், மேகசின்ஸாக இருக்கலாம். எது மூலமாக வேணாலும் எந்த மீடியா மூலமாகவும் நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரீலி அப்படிங்கிற வேர்ட் மென்ஷன் பண்ணுது. அண்ட் ஓப்பன்லி அப்படின்னு சொல்கிறப்போ வித்தவுட் எனி ஃபியர், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. ஸோ பேச்சுரிமை அப்படிங்கிறது வாயால் பேசுகிறது மட்டும் கிடையாது, எழுத்து மூலமாக தெரிவிக்கிறதும் பேச்சுரிமையில் தான் வரும். அண்ட் அதோட சிட்டிசன்ஸ் ஃப்ரீயாகவும் ஓப்பனாகவும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போது இந்த 6 ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நாம் ஸ்டேட் ஆக்ஷனை எதிர்த்து யூஸ் பண்ணலாமே தவிர ப்ரைவேட் ஆக்ஷனை எதிர்த்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பேச்சுரிமை நமக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டோட ஒரு செயல்பாடு நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறப்போ அதை விமர்சனம் பண்ணி நாம் ஒரு கட்டுரை எழுதவோ இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசவோ செய்யலாம், அதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அவங்களோட செயல்பாடு நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்கள பற்றி தவறான காரியங்களை, விமர்சனங்களை நம்ம பொதுவாக பப்ளிக்கான இடத்துல பேசவோ எழுதவோ நமக்கு உரிமை இல்லை. அதை நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதைத்தான் இது சொல்லுது, தீஸ் ரைட்ஸ் ஆர் கிவன் அகைன்ஸ்ட் ஸ்டேட் ஆக்ஷன் அண்ட் நாட் அகைன்ஸ்ட் ப்ரைவேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் இந்த ரைட்ஸ் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ், ஏலியன்ஸ்க்கு இந்த ரைட் கிடையாது. ஆர்டிகிள் 19ல் சொல்லியிருக்கிற இந்த 6 ரைட்ஸும் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான், ஏலியன்ஸ்க்கு கிடையாது. அண்ட் ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ இந்த 6 விதமான ஃப்ரீடமும் நமக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற விதத்தில் ஸ்டேட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ரைட்ஸ் நமக்கு கிடைக்காது. பேச்சுரிமைனா என்ன அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசுகிறது மட்டும் இல்லை, எழுதுறது, வரைகிறது கூட பேச்சுரிமையில் தான் வரும் அப்படின்னு. மற்றபடி அதை பற்றி டீட்டெயில்டாக எதுவும் சொல்லலை. ஸோ நிறைய கேசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பதிவாச்சுது. எது இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டரில் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேசஸோட தீர்ப்பு வெளியாகிறப்போ ஒவ்வொரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டு ப்ரோபோகேட், அதாவது பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை. இப்போது எலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ அந்த வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான உரிமை நம்ம சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், அதாவது பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரம் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் கிட்ட கேட்டப்போவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறப்பவே நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறது தானே, அதுலேயே பத்திரிகை சுதந்திரம் வந்துடும். ஸோ அதை பற்றி தனியாக மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் இதையே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸும் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டர்லேயே வந்துடும் அப்படின்ட்டு. அடுத்து என்ன அப்படின்னா ரைட் டு அட்வர்டைஸ், விளம்பரப்படுத்துதல். நம்மளோட பொருட்களாகட்டும் என்ன ஒரு இதுனாலும் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக விளம்பரப்படுத்துறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அண்ட் ரைட் டு டெலிகாஸ்ட், ஒளிபரப்புவதற்கான உரிமை. டிவியில்
இல்லை சோஷியல் மீடியாஸில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஒளிபரப்புவதற்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கவர்மெண்டோட செயல்பாடுகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதை உறுதிப்படுத்துறது தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், RTI ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 12th October 2005 தான் இது நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஒரு கவர்மெண்டோட செயல்பாடு பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா நாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி எல்லாம் இருக்குது. 25,000 rupees வந்து அவங்க பெனால்ட்டி பே பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் அளிக்கக்கூடிய ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, ஃபண்டெல்லாம் சரியாக யூஸ் பண்ணுறாங்களா, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது செக்யூரிட்டி, ஃபாரின் அஃபேர்ஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. மற்றபடி பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவும் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டரில் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிகான்வர்சேஷன், ஒட்டு கேட்டலுக்கு எதிரான உரிமை. இப்போது நம்ம டெலிஃபோனில் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து டேப்பிங் பண்ணுறதுக்கான உரிமை வந்து யாருக்கும் கிடையாது. ஸோ இந்த ஒட்டு கேட்பதற்கு எதிரான உரிமை வந்து நமக்கு இருக்குது. ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிகான்வர்சேஷன். அடுத்ததாக ரைட் அகெயின்ஸ்ட் பந்துங்கிறப்ப முழு அடைப்பு. முழு அடைப்பு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வந்து வாங்க முடியாது. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், வாழ்வதற்கான உரிமையை வந்து இது பறிக்குது பந்த். ஸோ அதனால் பந்த் பண்ணுறதுக்கு எதிரான உரிமையை வந்து நமக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான். பந்த் பண்ணுவதற்கான உரிமை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததான் என்னென்னா ரைட் டு பி சைலண்ட். நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்குறோம். அதுலேயே தான் ரைட் டு பி சைலண்ட் அப்படின்னு ஒன்று வருது. அதாவது கண்டிப்பாக நீ பேசி தான் ஆகணும், கண்டிப்பாக இதை நீ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. இது எதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ரைட் டு பி சைலண்ட்டை சொல்லிச்சுது அப்படின்னா, கேரளாவில் வந்து பிஜு இமானுவேல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது. அதில் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனை சேர்ந்தவங்க. அவங்க ரிலீஜியஸ் பிலீஃப் படி அவங்க வந்து நேஷ்னல் ஆந்தம் வந்து பாட மாட்டாங்க. அதாவது அவங்களோட காடை விட வேறு யாரையுமே வந்து உயர்ந்தவங்களா வந்து புகழ்ந்து பாட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷ்னல் ஆந்தம் பாட மாட்டாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க, பட் பாடாமல் நிற்பாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேஷ்னல் ஆந்தமுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க மீறுறாங்க. அவங்க வந்து நேஷ்னல் ஆந்தம் பாட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க, வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ ஹை கோர்ட் வந்து என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, இவங்க சொன்னது வந்து சரிதான், இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பெல் பண்ணது சரிதான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து அவங்க கடைபிடிக்கலை. ஸோ வந்து ஸ்கூல் சரியான டெசிஷன் தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வந்து இதுக்கு மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணுறாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சைலண்டாக இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. நம்ம வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை வந்து ஹார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு தவறுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்யலை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களும் எந்திரிச்சு நின்றுருக்காங்க, ஜஸ்ட் சைலண்டாக இருந்திருக்காங்க, பாடலை, அது மட்டும்தான். அதை வந்து ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. சைலண்டாக இருக்கிறதும் ஒருத்தங்களோட உரிமை தான். அதுவும் வந்து இந்த ரைட் டு ஸ்பீச் அண்டர்லே தான் வரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலை விட்டு வெளியேற்றினது செல்லாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸில் தான் ரைட் டு பி சைலண்ட்டும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கைட்லைன்ஸில் இதுவும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டரில் வருது. அடுத்ததாக ரைட் அகெயின்ஸ்ட் ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் ப்ரெஸ், அதாவது தணிக்கைக்கு எதிரான உரிமை. ப்ரெஸ் வந்து எந்த ஒரு
நியூஸை போடணும் அப்படின்னாலும் அதை வந்து தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தணிக்கை பண்ணாமலே அவங்க வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் இது வந்து பொருந்தாது. ஃபிலிம்ஸ்ன்னு வர்றப்போ வந்து சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க, எல்லாருமே எல்லா குரூப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்குறதுனால ஸோ அது வந்து தணிக்கை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. மற்றபடி மற்ற மீடியாஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரீ சென்சார்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ரைட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். அடுத்ததாக என்னென்னா ரைட் டு டெமான்ஸ்ட்ரேட். ரைட் டு டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா மறியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான உரிமையும் இருக்குது அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆனால் என்ன அப்படின்னா இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் த லிமிட். ஒரு எல்லையை கடந்து அது போகக்கூடாது. அதே மாதிரி மற்ற சிட்டிசன்ஸோட ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த மறியல் இருக்கக்கூடாது, இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது, இந்த மறியல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்னென்னா ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் ஓட்டர்ஸ் டு நோ த ஆன்டிசிடென்ட்ஸ். அதாவது நம்ம குடிமக்கள் வந்து எம்எல்ஏ ஆர் எம்பி எலெக்ஷனில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட முந்தைய நிகழ்வுகள், அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை வந்து ஓட்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எம்பி ஆர் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடுற கேண்டிடேட்டோட பழைய கிரிமினல் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி, பேட் காண்டாக்ட் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை வந்து ஓட்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அடுத்ததாக என்னென்னா ரைட் டு ரிப்ளை ஆர் ஆன்சர் கிரிட்டிசிசம். இப்போ ஒருத்தங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மறுத்து இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மறுத்து இவங்க கருத்து சொல்கிறதுக்கான அந்த கிரிட்டிசிசத்தை மறுத்து கருத்து சொல்கிறதுக்கான உரிமை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அடுத்ததாக ரைட் ஆஃப் அ கன்விக்ட் டு எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப். குற்றவாளி தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான உரிமையும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து என்னென்னா ப்ரிசனில் இருக்கவங்க கிட்ட பேட்டி எடுக்க அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா அவங்களும் சிட்டிசன்ஸ் தான், அவங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாம், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அவங்களுக்கு மறுக்கக்கூடாது. ஸோ அவங்க குற்றவாளியாக இருந்தாலும், குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான அனுமதி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 to 13 கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு காரணம் மிகுந்த தடை வந்து கவர்மெண்டால் விதிக்க முடியும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி இந்த ரைட் டு ஸ்பீச்சுக்கு எதிராக என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்டேட். நாட்டினுடைய இறையாண்மையையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிற விதத்தில் பேச்சு அமையணும். அப்படி இல்லை அதை குலைக்கிற விதத்தில் ஒருத்தருடைய பேச்சு இருந்தது அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய உரிமை வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்ததாக டு ப்ரொடெக்ட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி. ஸோ நம்ம நேஷனோட செக்யூரிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இதை பற்றி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. அங்கே வந்து எனக்கு பேச்சுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நாட்டோட செக்யூரிட்டி பற்றின டீட்டெயில்ஸு வெளியே சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் ஒரு சில ஆஃபீஸர்ஸ், இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேச்சுரிமை வந்து மறுக்கப்படுது. அடுத்ததாக டு மெயின்டைன் பப்ளிக் லா அண்ட் ஆர்டர். பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் வந்து ஒருத்தங்க பேசுகிறதுனால, ஒருத்தங்களுடைய கருத்துனால பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படுது, சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது அப்படின்னா அந்த மாதிரி பேச்சுகள் வந்து கவர்மெண்ட் அனுமதிக்காது. அடுத்தது டு மெயின்டைன் ரிலேஷன் வித் நெய்பர் கண்ட்ரிஸ். நம்ம பக்கத்து கண்ட்ரிஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட எய்ம். ஸோ அதை குலைக்கிற விதத்தில் ஒருத்தரோட பேச்சு இருந்துச்சு அப்படின்னா அதையும் சட்டம் அனுமதிக்காது. அடுத்ததாக கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றம் சொன்னதை வந்து கேட்காம அதை மீறி வேற ஒன்று பேசுறது, இல்லை நீதிமன்றம் சொன்னதையே வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது,
நீதிமன்ற அவமதிப்பு, அதையும் சட்டம் ஏற்றுக்காது. இதெல்லாம் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் தி ரைட் டு ஸ்பீச். அடுத்த ஃப்ரீடம் ஆர்டிகிள் 19ல் அடுத்த ஃப்ரீடம் என்ன அப்படின்னா 19B, ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை. ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் கூட்டம் கூடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வயலன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கலவரங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. தட் இஸ் நோ ரியாட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, வயலன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கூட்டம் சேர்க்கிறதுனா அதனால் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து சேர்க்கிறது ஒருத்தரோட உரிமை தான் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அண்ட் இந்த கூட்டம் கூட்டுறது வந்து நாட் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி அண்ட் பீஸ், பொதுமக்களோட ஹெல்த்தையோ சேஃப்டியையோ பீஸையோ பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஹெல்த்துன்னு சொல்கிறப்போ இப்போ நம்ம இந்த COVID-19 சிச்சுவேஷனே சொல்லலாம். இந்த டைமில் நாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, ஃபங்க்ஷன் நடத்தினாலுமே 30 மெம்பர்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நாம் வந்து இல்லை என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட் இது கூட்டம் கூட்டுறது, அதனால் நான் வந்து ஃபங்க்ஷன் நிறைய பேர் 1000 பேரை கூட்டி தான் நடத்துவேன் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பப்ளிக் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயம். COVID-19 மேபி ஸ்ப்ரெட் ஆகலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பப்ளிக் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நாம் செய்ய முடியாது. ஸோ இட் ஷுட் நாட் பி அகைன்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, பாதுகாப்பு, பொதுமக்களோட பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. அண்ட் அமைதி, பீஸ், அமைதியை குலைக்கிற விதத்துலேயும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டம் சேர்க்குறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. அடுத்ததாக இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னா நோ அன்லாஃபுல் அசம்பிளி ஆஃப் 5 or more people அப்படின்னு சொல்லுது. சட்டவிரோதமான கூட்டம், சட்டவிரோதமாக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்களை வந்து ஒரு இடத்துல சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. இதுதான் இந்த ஆர்டிகிள் 19B சொல்கிறது. ஸோ கூட்டம் சேர்க்கலாம், எப்படி அப்படின்னா அமைதியான முறையில் இருக்கணும், ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருக்கணும், அங்கே வந்து கலவரமோ இல்லை சண்டைகளோ சச்சரவுகளோ எதுவும் இருக்கக்கூடாது, பப்ளிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் எந்த ஒரு நிகழ்வுகளும் அங்கே நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் சட்டவிரோதமான கூடுதல்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து தடை சொல்லுது. தட் இஸ் அபவுட் ஆர்டிகிள் 19B. அடுத்ததாக ஆர்டிகிள் 19ல் C. இது என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், அதாவது சங்கம் அமைப்பதற்கான உரிமை. நம்ம சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா ரைட் டு ஃபார்ம் கம்பெனிஸ், சொசைட்டிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ், கிளப்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் உருவாக்குவதற்கான உரிமை சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. அடுத்ததாக ரைட் டு அசோசியேட் இன் எனி ஆர்கனைசேஷன், யூனியன், கிளப், கம்பெனி ஆர் அசோசியேஷன், உருவாக்குவதற்கு மட்டும் இல்லை, நாம் விரும்பினா அந்த அசோசியேஷனில் போய் ஜாயின் பண்ணலாம், ஒரு யூனியனில் போய் நாம் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீ இந்த சங்கத்தில் சேரக்கூடாது, இந்த யூனியனில் நீ சேரக்கூடாது அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. உருவாக்குவதற்கான உரிமையும் சிட்டிசன்ஸ்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் ஒருத்தங்க அவங்கள போய் அந்த சங்கத்தில் இணைச்சிக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இதுலேயும் ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நோ ரைட் டு அப்டைன் ரெகக்னேஷன் ஃப்ரம் ஸ்டேட். நம்ம சங்கமோ அமைப்போ ஆரம்பிக்கலாம், ஆனால் வந்து அதுக்கு கண்டிப்பாக ஸ்டேட் வந்து ரெகக்னைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது, ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. அடுத்ததான் நோ ரைட் டு ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான உரிமை வந்து இந்த ஆர்டிக்கிள் கொடுக்கல. நோ ரைட் டு கால் ஃபார் அ பந்த், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பந்த் பண்ணுவதற்கான உரிமை வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கும், அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக முழு அடைப்பு பண்ணுறதுக்கான உரிமை வந்து கொடுக்கல. எந்த ஒரு சங்கங்களும் முழு அடைப்புக்கு யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா ரைட் டு கால் ஃபார் ஹர்த்தால், வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்கு கூப்பிடலாம். இந்த சங்கங்கள் வந்து வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம், ஒரு நாள் வேலை நிறுத்தம், அந்த மாதிரி அவங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி செய்யலாம். ஆனால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது, காமன் மேனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்காத விதத்தில் அவங்க ஹர்த்தால் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கான உரிமை வந்து இந்த சங்கங்களுக்கு இருக்குது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் அது வந்து மற்றவங்களோட உரிமைகளை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது.
இப்போ சங்கங்கள் யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட் கொடுத்துருக்காங்க. அதில் யார் வேணால் தங்களை இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் உரிமை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் எல்லாரும் இந்த மாதிரி சங்கங்கள் அமைச்சிக்கலாமா, எல்லாரும் சங்கத்தில் இணையலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. யார் யாருக்கு அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இதில் எல்லாம் இருக்கிறவங்க வந்து சங்கங்கள் அமைக்கக்கூடாது, அதில் அவங்க ஜாயின் பண்ணக்கூடாது. அடுத்ததாக போலீஸ் ஃபோர்ஸஸ், போலீஸும் சங்கம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. இப்போது அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியவங்க, அவங்க போய் சங்கம் அமைச்சு திடீர்னு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி ஹர்தால் ஏதாவது பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உரிமை வந்து கொடுக்கப்படலை. அடுத்ததாக பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு இன் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், தொலைத்தொடர்பு துறையில் வேலை பார்க்குறவங்க, அவங்களும் சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமை வந்து வழங்கப்படலை. அப்புறமா அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, ஐபி அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களும் சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமை வந்து கொடுக்கப்படலை. எதுக்காக அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதோட நேஷன் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இவங்களுக்கெல்லாம் வந்து சங்கம் அமைப்பதற்கான உரிமை அண்ட் சங்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கான உரிமை வந்து வழங்கப்படலை. இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஆர்டிக்கிள். அடுத்த ஃப்ரீடம் ஆர்டிகிள் 19D என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், அதாவது சிட்டிசன்ஸ் கேன் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையை, ஒரு சுதந்திரத்தை நம்ம அரசியலமைப்பு நமக்கு தந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் செக்யூரிட்டி. நாம் ஒரு இடத்துக்கு போகிறதுனால நம்ம கண்ட்ரியோட செக்யூரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி கல்ச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, பழங்குடியின மக்கள், அவங்க வசிக்கிற இடங்களுக்கு எல்லாரும் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில யூனிக்கான கல்ச்சர்ஸ், கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நாம் வந்து அங்கே போய் அதை மாற்றிடக்கூடாது, அவங்களோட கலாச்சாரங்களை வந்து பாதுகாக்கணும். அந்த மக்களை வந்து நம்மளோட இதுக்கு மாற்றக்கூடாது, அது ஒரு விஷயம். அவங்களோட கலாச்சாரத்தை நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது. அதுக்காக அவங்களோட கல்ச்சரையும் அவங்களோட பிலீஃப்ஸ், இன்ட்ரெஸ்ட் அதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நம்ம எல்லாராலையும் போக முடியாது. அடுத்ததாக மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், டீசன்சி அண்ட் மொராலிட்டி. பப்ளிக் ஆர்டர், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, டீசன்சி அண்ட் மொராலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில இடங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. இவங்க வந்து இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் ஒரு சில இடங்களுக்கு வந்து தடை விதிக்கப்படுறாங்க. இந்த இடங்களுக்கு வந்து மொராலிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த இடங்களில் வந்து இவங்க நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் அவங்களுமே வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடைகள் இருக்குது. ஸோ ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், டீசன்சி அண்ட் மொராலிட்டி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு சில குரூப்புக்கு வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ் தவிர்த்து மற்றபடி இந்தியாவில் எங்கே வேணால் போகலாம் வரலாம். இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரீடம். அடுத்தது 19E, ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ், தங்குவதற்கான உரிமை. சிட்டிசன்ஸ் கேன் ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறப்போ அவங்க வந்து எங்கே வேணால் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. ரிசைட் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து டெம்பரரியாக தங்கி இருக்கிறது, செட்டில்ங்கிறப்போ பெர்மனண்ட்டாக ஒரு லேண்ட் வாங்கி அங்கே வீடு கட்டி செட்டில் ஆகுறது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ளவங்க கர்நாடகாவில் போய் இடம் வாங்கி வீடு கட்ட முடியாது அப்படின்னு கிடையாது, அங்கே போய் வாங்கிக்கலாம். ஒரிசாவில் போய் இடம் வாங்கிக்கலாம். இதுவே வந்து டெல்லியில் போய் கூட லேண்ட் வாங்கி அவங்க வந்து வீடு கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு உரிமையை நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்துருக்கு. இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் பெர்மனண்ட்டாவோ இல்லை டெம்பரரியாவோ ரிசைட் பண்ணலாம், செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் 370 வந்து எஃபெக்டில் இருந்தப்போ ஜம்மு காஷ்மீரில் நம்ம போய் லேண்ட் வாங்க முடியாது, அங்கே போய் நம்ம செட்டில் ஆக முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ 2019 வந்து ஆர்டிகிள் 370 திரும்ப வாங்கிட்டாங்க. ஸோ அந்த ஆர்டிகிள் 370 இப்போ வந்து கிடையாது. ஸோ
ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனால இப்போ என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணால் நாம் போய் டெம்பரரியாவோ இல்லை பெர்மனண்ட்டாவோ ரிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையை இந்த ஆர்டிக்கிள் நமக்கு கொடுக்குது. அண்ட் அகைன் இதில் எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கண்ட்ரி செக்யூரிட்டி, நம்ம நாட்டோட பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிற விதத்தில் ஒரு சில இடங்களில் வந்து நாம் இடங்கள் வாங்குவதற்கோ, ஒரு தனி நபர் வந்து இடங்கள் வாங்குவதற்கோ இல்லை போய் செட்டில் ஆகிறதுக்கோ வந்து கவர்மெண்ட் தடை விதிக்குது. அதே மாதிரி த சேம் திங் கல்ச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பழங்குடியின மக்களோட கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற விதத்தில் அவங்க இருக்கிற இடங்களில் போய் நாம் லேண்ட் வாங்க முடியாது, அங்கே போய் நாம் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக முடியாது. இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம வேறு எங்கே வேணாலும் போய் பெர்மனெண்ட்டாவோ இல்லை டெம்பரரியாவோ செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற உரிமையை தான் இந்த ஆர்டிகிள் 19E நமக்கு கொடுக்குது. அண்ட் ஃபைனலாக ஆர்டிகிள் 19G, ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். அதாவது ஒரு இந்திய குடிமகன் எந்த ஒரு தொழிலையும் பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை இருக்குது, ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது 10th முடித்தவங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்படிங்கிறதுக்காக 10th முடித்தவங்க போய் டாக்டராக பணியாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொஃபஷ்னல் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நெசசரி. ஸோ டாக்டராக வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க MBBS முடிச்சிருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா அவங்க BE முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில எஜுகேஷனல் அஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற ஜாபை வந்து அதுக்கேற்ற ப்ரொஃபஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, illicit trafficking ஆஃப் child and women is prohibited. என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், கடத்தல் தொழில் பண்ணலாமா? கிடையாது. ஸோ கடத்தல், குழந்தைகள், பெண்கள் இவங்களை வந்து கடத்துறது, இந்த மாதிரி தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்கு. அதே மாதிரி illicit drug and explosive movement is prohibited. அந்த மருந்து கடத்தல், போதை மருந்து கடத்தல், இல்லை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிமருந்து பொருட்கள் வந்து கடத்தல், இந்த மாதிரி தொழிலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதை தவிர்த்து நல்ல விதத்தில் மொராலிட்டியை வந்து பாதுகாக்கிற விதத்தில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு தொழிலையும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட் எதை வேணால் அவங்க வந்து கேரி அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை இந்த ஆர்டிகிள் 19G இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் ஆர்டிகிள் 19 சொல்லியிருக்கிற 6 விதமான ஃப்ரீடம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் சொல்லுது, எதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ், இதில் உள்ள எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். டு மூவ் ஃப்ரீலி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, டு ரிசைட் அண்ட் செட்டில் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, எங்கே வேணால் மூவ் பண்ணலாம், எங்கே வேணால் செட்டில் ஆகலாம். ஆனால் இதுலேயும் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனல் திங், டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட், இதை பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆர்டிகிள் 19. இன்னும் இந்த ரைட் டு ஃப்ரீடமில் 4 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஆர்டிகிள் 20, 21, 21A அண்ட் 22. இதை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.